ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சதவீதம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால சதவீதத்தில் என்னெல்லாம் மாடல் கேட்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாடல்லேருந்து என்ன பண்ணலாம், ஒரு சம்மு அதில் 2 சம்மு இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மாடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடங்கை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணிடுறேன். என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லாப சதவீதம். சரிங்களா? அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது, ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, விற்பனை விலை கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மடங்குல கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? அப்போ மடங்குல கொடுக்கும்போது அப்போ மடங்கு எவ்வளோ மடங்குன்னா எவ்வளோ மடங்கு கொடுத்துருங்க, 5/4 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ரைட்டு. இப்போ இந்த 5/4 அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். 5/4 ரைட் பண்ணியாச்சா? ரைட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது எதில் விற்பனை விலை அடக்க விலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்க. கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்குது விற்பனை விலையானது அப்படின்னு இருக்கா? அப்போ மேலே இருக்கக்கூடிய 5 என்னதுன்னா என்னது, விற்பனை விலை. ரைட்டா? அதன் அடக்க விலையை போன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ கீழே இருக்கிறது என்னது, அடக்க விலை. ரைட்டா? ரைட்டு. இப்போ அடக்க விலைன்னா என்னது, வாங்கினது. அப்போ 5 ரூபாய்க்கு வாங்கி, சரி 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிற மீனிங். சரியா? ரைட்டு. அதாவது அடக்க விலைன்னா என்னது, வாங்கினது. சரியா? அப்போ 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிறது மீனிங். இப்போ என்ன பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னா, அடக்க விலையிலிருந்து விற்பனை விலையை கழிக்க போகிறோம். சரியா? அடக்க விலை எவ்வளவு, 4 ரூபா. விற்பனை விலை எவ்வளவு, 5 ரூபா. அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 1 ரூபா. ரைட்டா? ரைட்டு. இந்த ஒன்று தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, அடக்க விலை இருக்கா? ரைட். அந்த அடக்க விலையை நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். அடக்க விலை எவ்வளவு, 4. அந்த 4 நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். ரைட் பண்ணியாச்சா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சதவீதம் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ சதவீதத்தை நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அதை எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். சரியா? அப்போ சதவீதத்தையும் அடக்க விலையும் நம்ம என்ன பண்ணோம், பெருக்க போகிறோம். இப்போ டைரெக்டாக பெருக்க முடியாது அப்படிங்கிறனால கீழே 100ஆல் பெருக்கிறேன். ஓகேவா? ரைட்டு. ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துச்சுன்னா, எவ்வளோ வந்துச்சு, 1 ரூபா லாபம் வந்துச்சு இல்லையா? அந்த 1 ரூபா லாபத்தை போட்டுக்கிறோம். ஏன்னா அடக்க விலை எவ்வளவு, 4 ரூபா. விற்பனை எவ்வளவு, 5 ரூபா. அப்போ அடக்க விலைன்னா என்ன சொன்னேன், வாங்கின விலை. அப்போ 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ லாபம் எவ்வளவு, 1 ரூபா. அந்த 1 ரூபாயை தான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போட்டுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட்டு. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 100 இருக்கு இல்லையா? இந்த 100-ஐ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். கொண்டு போகும்போது எப்படி போவோம், மல்டிப்ளிகேஷன். இந்த பக்கம் டிவிஷனில் இருக்குது, வகுத்தலில் இருக்குது. அந்த பக்கம் போது பெருக்கல்ல போவோம். அப்போ இன்ட்டு 100 போட்டுக்கலாமா? ரைட்டு. ரைட்டு. இப்போ பாருங்கள், அடுத்து இந்த 4, இந்த எக்ஸை நம்ம இந்த பக்கமே வச்சுக்கிறோம். இந்த எக்ஸை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு அடுத்து பாருங்கள், இந்த 4. இந்த 4 எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்குது, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது எப்படின்னா டிவிஷனில் வரும். அப்போ இந்த டிவிஷனில் 4 போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி மாடிஃபை பண்ணலாம்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 × 100 ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். ரைட்டா? ரைட்டு. இப்போ 1 கூட பெருக்குன்னா எவ்வளோ, 1 கூட 100 பெருக்குன்னா எவ்வளவு, 100 தான். 1 கூட 100 பெருக்குன்னா எவ்வளவு, 100 தான். அப்போ 100ஐயும் 4ஐயும் என்ன பண்ணணும், நம்ம டிவிஷன் போடணும். அப்போ 100 டிவிஷன் 4 போட்டோன்னா என்ன வரும், அடித்த ஆன்சர். ஓகேவா? எப்படி அடிக்கலாம், ஃபஸ்ட்டு 2 டேபிளாக அடிக்கலாம். 2 டேபிள் அடித்தோன்னா 2 4, 50 2 100. சரிங்களா? ரைட்டு. மறுபடியும் 2 டேபிளாக அடித்தோம்னா 1 2 1 2 25 2 50. சரியா? அப்போ என்ன வந்திருக்குன்னா பாருங்கள், 25 வந்திருக்கு. சரியா? அப்போ ஆன்சர் பாருங்கள், 25%. 25% ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் என்னது, அதான் ஆன்சர். இருக்கா? 25% பெர்ஃபெக்டாக இருக்குது. எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குது,
ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க, 25% இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்லே அதே மாடல் தான். சரி, ஒரு மாடலுக்கு 2 கொஸ்டின் பார்த்தா தான் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் செம்மு புரியலாட்டாவது 2வது செம்மு புரியும். சரிங்களா? அதனால தான் ஒரு மாடலுக்கு 2 செம் எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்து பாருங்க, ஒரு பொருளின் விற்பனையானது ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையில் 4/3 மடங்கு எனில் வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டா? ரைட்டு. அப்போ குடுத்துருக்கிறத அப்படி எழுதணும். என்ன குடுத்துருக்காங்க? எவ்வளோ மடங்கு குடுத்துருக்காங்க? 4/3 மடங்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப 4/3 அப்படி எழுதிக்கிறோம். சரி, இதுல எது விற்பனை விலை, எது வந்து அடக்க விலைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன இருக்கு பாருங்க, விற்பனை விலையானது அப்படின்னு இருக்கா? அப்ப மேல இருக்கிறது என்னது? விற்பனை விலை. மேல இருக்கிறது என்னது? விற்பனை விலை. ரைட்டா? அப்ப வின்னு போட்டுக்கோங்க, விற்பனை விலை. அடுத்து அதன் அடக்க விலையில், அப்ப கீழே இருக்குது என்னது? அடக்க விலை. புரிஞ்சா? ரைட்டு. ஸோ அடுத்து என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்? அடக்க விலையிலிருந்து விற்பனை விலையை கழிக்கணும். அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. ஓகே, அப்ப அடக்க விலை எவ்வளவு? ரூ. 3. அடுத்து விற்பனை விலை எவ்வளவு? ரூ. 4. அப்ப ஏன்னா என்ன அர்த்தம்னா, ரூ. 3 வாங்கி ரூ. 4 விற்கிறாங்க. அப்ப லாபம் எவ்வளவு? ரூ. 1. அப்ப இந்த ரூ. 1 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இதை யூஸ் பண்ணி நம்ம சம் போட போகிறோம். சரி, ரைட்டு. ஸோ எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடக்க விலை எவ்வளவு? இங்கே இருக்கு. அடக்க விலை எவ்வளவு? ரூ. 3. இந்த ரூ. 3 அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ ரூ. 3 அப்படியே எடுத்துக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ லாபத்தை கண்டுபிடிக்க போகிறோம். லாபங்கிறது நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ் வச்சுக்கிறோம். அப்போ அடக்க விலையும் லாபத்தையும் பெருக்கணும்னா நம்ம டைரெக்டாக பெருக்க முடியாது, அதனால என்ன பண்ணோம்? கீழே 100 போட்டுக்கிறோம். ஓகேவா? ரைட். ஈக்குவல் டு, இப்போ லாபம் எவ்வளவு? ரூ. 1. அதாவது அடக்க விலை வந்து ரூ. 3. அடக்க விலைங்கிறது வாங்கின விலை. ரூ. 3 வாங்கி ரூ. 4 விற்கிறாங்க. ஓகே, அப்போ லாபம் எவ்வளோ? ரூ. 1. அந்த ரூ. இங்கிட்டு போட்டுக்கிறோம். ரைட்டு. ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்னா, இந்த 100 இங்கிட்டு கொண்டு போங்க. ஸோ அப்போ இந்த 100 இங்கிட்டு போகும்போது எப்படி போவோம்? பெருக்கல்ல இருக்கு. சரி, இந்த பக்கம் வகுத்தல்ல இருக்கு, அந்த பக்கம் போது பெருக்கல்ல போவோம். ரைட்டா? ரைட்டு. அடுத்து எக்ஸை நம்ம இந்த பக்கமே வச்சுக்கிறோம். எக்ஸை இந்த பக்கமே வச்சுக்கிறோம். ரைட்டா? ஸோ 100 ஆல்ரெடி கொண்டு போயிட்டோம். எக்ஸ் இந்த பக்கமே இருக்கு. அடுத்து எதை கொண்டு போகிறோம்னா, 3 இந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ அப்போ 3 வந்து ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் எப்படி இருக்கு? பெருக்கல்ல இருக்கு இல்லையா? அப்போ அந்த பக்கம் போது வகுத்தல்ல போகும். அப்போ வகுத்தல் 3. வகுத்தல் 3. அப்போ இப்போ என்ன இருக்குன்னா, 1ஐயும் 100ஐயும் பெருக்கின அளவு 100. 1ஐயும் 100ஐயும் பெருக்கின அளவு 100. சரிங்களா? அப்போ 100 வகுத்தல் 3. 100 வகுத்தல் 3. ஓகே. ஸோ இப்போ அடித்தோம்னா ஆன்சர் எதால் அடிக்கிறான்னா, ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்கோங்க. 10 100ல் மொதல் 2 டிஜிட்டு 10 மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ 3வது டேபிள் அடித்தோம்னா 1 3 3, 3 9. சரிங்களா? அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 1 இருக்கும். அப்போ அந்த 1 0 பக்கத்தில் போடுங்க, 10,000. அகெயின் வந்து 3 9, 3 9, மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 வந்து நம்ம என்ன பண்ணுறேன்? பக்கத்தில் போட்டு, இப்போ எந்த டேபிளால் அடித்தோம்னா, எந்த டேபிளால் அடித்தோம்? 3வது டேபிளால் அடித்தோம். அந்த 3 அப்படியே கீழே போட்டுரும். அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்க, 33 1/3. இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருந்தால் என்னது? அதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ ஆன்சர் இருக்கு பாருங்க, எங்கே இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏல பெர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ 33 1/3% இஸ் த கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட் தான். எந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன்? கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதே மாடலில் இப்போ மடங்கை பேஸ் பண்ணி 2 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வேறு சதவீதம் டாப்பிக்கில் வேறு என்ன மாடல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்த செம்மில். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்ற விலையின் விகிதம் 5:7 எனில் லாபம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்குது. இப்போ ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 சம்மு பார்த்தோம்னா அதில் எதில் கொடுத்துருந்தாங்கன்னா மடங்கில் கொடுத்துருந்தாங்க. 5/4,
4/3 அப்படின்னு மடங்குல குடுத்துருந்தாங்க. இப்போ இங்க பாருங்க எப்படி குடுத்துருக்காங்கன்னா, ரேஷியோல குடுத்துருக்காங்க. 5:7 அப்படிங்கிற மாரி என்ன பண்ணலாம், ரேஷியோல குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ, இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 சம்மு போட்டோம்ல, அதே மாடல் தான். ஸோ, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அவங்க குடுத்துருக்க ரேஷியோ எழுதிக்கோங்க. என்ன ரேஷியோ? 5:7 ஓகேவா? எழுதிக்கோங்க. ஸோ, எழுதிட்டு இப்போ கொஸ்டின ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. ஒரு பொருளின் அடக்க விலை. அப்ப ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது என்னதுன்னா, என்னது? அடக்க விலை. அதாவது வாங்கிய விலை. அடுத்து 2வது என்ன இருக்கு? விற்ற விலைன்னு இருக்கு. அப்ப 2வது இருக்க அந்த 7ங்கிறது என்னது? விற்ற விலை. ரைட்டு. ஸோ இப்ப நம்ம அஸ் யூசுவல் என்ன பண்ணுவோம்னா, என்ன பண்ணுவோம்? அடக்க விலையிலேருந்து விற்ற விலை. அதாவது வாங்கிய விலையிலேருந்து விற்ற விலைய என்ன பண்ணுவோம்? கழிப்போம். எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? ரூ. 5க்கு வாங்கி ரூ. 7க்கு வித்துருக்காங்க. அப்ப லாபம் எவ்வளவு? ரூ. 2. லாபம் எவ்வளவு? ரூ. 2. ஸோ, இப்ப இந்த 2 யூஸ் பண்ணி சம்மு போட போறோம். சரி ரைட்டா? ரைட்டு. ஸோ, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அடக்க விலை எவ்வளவு? அடக்க விலை வந்து 5. அத ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ, அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாப சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ, அப்ப சதவீதத்த பெருக்க போறோம். சதவீதத்த பெருக்க போறோம். ஸோ, அப்ப சதவீதத்த அடக்க விலையும் சதவீதத்தையும் பெருக்க முடியாது. அதனால என்ன பண்றோம்? கன்றால என்ன பண்ணுவேன்? வகுத்துக்கிறேன். 1 வகுத்துக்கிட்டு ஈக்குவல் டு லாபம் எவ்வளவு? லாபம் வந்து ரூ. 2. ஓகே. அத வந்து அந்த பக்கம் போட்டுக்கிறேன். ரைட். இப்ப என்ன செய்யணும்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீதம் எக்ஸ் தான் வேணும். சதவீதம் கண்டுபிடிக்கணும். அந்த சதவீதத்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப எக்ஸ இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, இப்ப இந்த 100 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது எப்படி போகும்? இந்த பக்கம் வகுத்தல்ல இருக்கு. அந்த பக்கம் போகும்போது பெருக்கல்ல போகும். அப்ப இன்ட்டு 100ன்னு போட்டுக்கலாமா? ரைட். அடுத்து பாருங்க ரிமைனிங் என்ன இருக்குன்னா, அந்த 5 இருக்கு. ஸோ இந்த 5 இந்த பக்கம் எப்படி இருக்குன்னா, பெருக்கல்ல இருக்கு. அந்த பக்கம் போகும்போது வகுத்தல்ல போகும். அப்ப வகுத்தல் 5. ஓகே. ரைட்டு. ஸோ, இப்ப நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்றோம். எப்படி கேன்சல் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு இது 2யும் பெருக்குங்க. 2 × 100 எவ்வளவு? 200. அப்ப 200 வகுத்தல் 5. 200 வகுத்தல் 5. கேன்சல் பண்ணா ஆன்சர். ஸோ, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்குவோம். 20 மட்டும் எடுத்துக்குருவோம். 20ல 5 எத்தன டைம்ஸ் இருக்கு? 1 5 5, 4 5 20. பக்கத்துல இருக்க 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப ஆன்சர் பாருங்க ஒரே ஸ்டெப்ல வந்துருச்சு. எவ்வளவுன்னா எவ்வளவு? 40% பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஆப்ஷன்ல. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. 40% அவ்வளோதான். ஓகேவா? அப்ப கான்செப்ட் வந்து ஒரு கான்செப்ட் தான். ஆனா வந்து எப்படி கேட்குறாங்க? கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மடங்குல கேட்டாங்க. இப்போ வந்து ரேஷியோல கேட்குறாங்க. ஸோ அதே மாரி தான் என்ன பண்ணுவோம், நெறைய மாடல் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரே வீடியோல இந்த சதவீதத்த வந்து என்ன பண்ண முடிக்கப்போம். ரைட்டா? ரைட். சரி, இப்ப அடுத்த மாடல் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு 2 சம் எப்படி குடுத்தாங்கன்னா, மடங்குல குடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து ரேஷியோல குடுத்துருந்தாங்களா? ஸோ இப்ப அடுத்து ஸ்டேட்மெண்ட் இந்த மாரி ஸ்டேட்மெண்ட்டா குடுத்தாங்கன்னா எப்படி போடுறதுன்னு பார்த்துரலாம். சரியா? அப்ப என்னன்னு பாருங்க கொஸ்டின ரீட் பண்ணிர்றேன். ஒரு மாணவர் 20 கேள்விகள் கொண்ட கணிதத் தேர்வை எதிர்கொண்டு அதில் 80% மதிப்பெண்கள் பெற்றார் எனில், அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு மாணவர் வந்து 20 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு மேத்ஸ் டெஸ்ட்ட எழுதுறாரு. அதுல வந்து அவர் எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காருன்னா, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு. 16 மார்க் வாங்கியிருக்காரு, 12 மார்க் வாங்கியிருக்காரு, 10 மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு மார்க்க சொல்லல. அவரு வாங்குன மார்க்க சதவீதத்துல சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சதவீதத்துல? 80% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ரைட். எவ்வளோ சதவீதத்துல சொல்லியிருக்காங்க? 80% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ, அப்ப என்ன கேட்டிருக்காங்க, அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார்? அப்ப எத்தனை கேள்விகளுக்கு சரியா பதிலளிச்சிருந்தா, இந்த 80% வந்திருக்கும்? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ, இப்ப நம்ம போட்டோம் இல்லையா? அதே மாடல் தான். என்ன பண்ணோம்னா, என்ன பண்ணுவோம்? ஸோ, இப்ப அதே கான்செப்ட்ல தான் போடப் போறோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே கான்செப்ட் தான் போட போறோம். இப்ப இங்க எத்தனை கேள்வின்னு இருக்கு? 20 கேள்வி அப்படின்னு இருக்கா? ஸோ, அப்ப அந்த ஃபர்ஸ்ட்டு 20ங்கிற கேள்விய நான் என்ன பண்ணிக்கிறேன், 20 கேள்வின்னு இருக்கு. அப்ப அந்த 20 அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சதவீதம் கண்டுபிடிப்போம். ஓகேவா? சதவீதம் கேட்டிருப்பாங்க. சதவீதம் ஆனா இங்க சதவீதம் குடுத்துட்டாங்க. எவ்வளோ சதவீதம் குடுத்துட்டாங்க? 80% குடுத்துட்டாங்க. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, 80% குடுத்துட்டாங்க. ரைட்டு. இப்போ நம்பரையும் சதவீதத்தையும் என்ன பண்ண முடியாது?
நம்ம என்னால டைரக்ட்டா பெருக்க முடியாது. ஓகேவா? அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த சதவீதத்த இந்த சதவீதத்த நான் என்ன பண்ணணும் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ, அப்ப இந்த சதவீதத்த கேன்சல் பண்றதுக்காக என்ன பண்றேன் கீழ வந்து 100ஆல பெருக்கிறேன். சரி வகுத்துக்கிறேன். ரைட்டா? ரைட்டு. ஈக்குவல் டூ போட்டுட்டு ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் என்ன வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சரியா? ரைட்டு. இப்ப பாருங்க ரொம்ப சிம்பிள். ஸோ, இப்ப நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்களேன். இப்ப 0, 0 கேன்சல் ஆகுமா? எந்த 0 கேன்சல் ஆகும்னா, இந்த 0 கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 0வும், இந்த 0வும் கேன்சல் ஆகும். ரைட்டா? ரைட்டு. ஸோ, இப்ப டைரக்ட்டா இந்த 8யும் 2யும் பெருக்குங்க. 8 2 அளவு 16 அவ்வளோதான். ஸோ, அப்ப அவரு எத்தனை கேள்விகளுக்கு கரெக்ட்டா வந்து பதிலளிச்சிருப்பாரு அப்படின்னா, 16 கொஸ்டினுக்கு கரெக்ட்டா வந்து என்ன பண்ணியிருப்பாரு? ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ, ஆப்ஷன் ஏ 16 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, 3/5% பின்வரும் சதவீதத்தை பின்னங்களாக எழுதவும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். ஸோ, இப்ப ஆப்ஷன்ல பாருங்களேன். ஆப்ஷன் ஏ 3/100, ஆப்ஷன் பி 3/250, 1/500, 3/500 அப்படின்னு இருக்கு. எதுலயுமே சதவீதங்கிற சிம்பல் இல்ல. சரியா? அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சதவீதத்த நீக்கியிருக்காங்க. இப்ப குடுத்துருக்க கொஸ்டின எழுதுறேன் பாருங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, 3/5% ஓகேவா? சதவீதம் இருக்கு. ஆனா ஆப்ஷன்ல எங்கேயுமே சதவீதங்கிற சிம்பல் இல்ல. அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் இந்த சதவீதத்த நீக்கியிருக்காங்க. அப்ப சதவீதத்த நீக்கணும் அப்படின்னா, ஓகேவா? 100ஆல என்ன பண்ணுவீங்க? பெருக்கிருங்க. எங்க சதவீதம் இருக்கோ அங்க 100ஆல என்ன பண்ணுவீங்க? பெருக்கிருங்க. அப்ப பெருக்குனா என்ன வரும்? 3/500 அப்படின்னு வரும். 3/500 ரைட்டா? ஸோ ஆப்ஷன்ல 3/500 இருக்கான்னு பாருங்க. இருக்கு. எங்க இருக்குன்னா எங்க இருக்கு? ஆப்ஷன் டில பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு மாடல். என்ன குடுத்துருக்காங்க? 0.009% ஈக்குவல் டு டேஷ் 2023 டெட் பேப்பர் 2 கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்க குடுத்துருக்கக்கூடிய நம்பர அப்படியே எழுதுவோம். என்ன நம்பர் குடுத்துருக்காங்க அப்படின்னா, எழுதியாச்சு. குடுத்துருக்க நம்பர் 0.009 இங்கேருந்து சதவீதம் இருக்கு. ஆப்ஷன்ல எங்கேயுமே சதவீதம் இல்ல. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? சதவீதத்த நீக்கியிருக்காங்க. அப்ப சதவீதத்த நீக்கணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல வகுக்கணும். அப்ப வகுத்தல் 100 போட்டாச்சு. ரைட்டா? ரைட்டு. இப்ப இந்த 100ல கீழ 100 இருக்குல்லையா? அதுல 100ல ஒவ்வொரு ஜீரோவா கேன்சல் பண்ண போறோம். அப்போ இருக்கக்கூடிய 100ல ஒவ்வொரு ஜீரோவா கேன்சல் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அந்த டிஜிட் பாயிண்ட் வந்து ஒரு அப்படியே என்ன பண்ணும்? முன்னாடி மூவ் ஆயிட்டே வரும். அதாவது கீழ இருக்கக்கூடிய 100ல ஒவ்வொரு ஜீரோவா கேன்சல் பண்ண போறோம். ஒவ்வொரு ஜீரோவா கேன்சல் பண்ணும்போது, பாயிண்ட் வந்து என்ன பண்ணும்? அப்படியே முன்னோக்கி போகும். நான் எழுதும்போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்ப என்னன்னா, ஸோ இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்றேன். ரைட்டா? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணும்போது, இந்த பாயிண்ட் இங்க இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் அப்படியே முன்னாடி போகும். ஸோ அப்ப முன்னாடி போச்சு அப்படின்னா, எத்தனை ஜீரோ இருக்கு? 1, 2, 3. 3 ஜீரோ இருக்கா? அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 3 ஜீரோ எழுதிக்கோங்க. 1, 2, 3, 9. அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லாம இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுவோம்? ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம். ரைட்டு. இப்போ கீழ இருந்தா இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோம்ல, இந்த இடத்துல ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோமா? ஸோ அதுபோக என்ன இருக்கும்? 10 இருக்கும். அப்ப அந்த 10 அப்படியே எழுதிக்கிறோம். ரைட்டா? ரைட்டு. இப்போ மறுபடியும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்றோம். ஸோ அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணா, இந்த பாயிண்ட் என்ன பண்ணும்? முன்னாடி போகும். ஸோ அப்போ முன்னாடி போச்சுன்னா எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4. 4 ஜீரோ இருக்கா? அந்த 4 ஜீரோவ அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ 1, 2, 3, 4 கடைசியில இருக்க 9 ரைட் பண்ணியாச்சு. அந்த பாயிண்ட் இங்க இருக்கும். அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்? 0 சேர்த்துக்கிறோம். ரைட்டா? ரைட். இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் பாருங்க. 0.40 அதுக்கப்புறம் 9 எங்க இருக்குன்னு பார்த்துலாமா? ஆப்ஷன்ல இப்போ 0.40 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 409 எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அரசு உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனில்,
தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காணவும் அப்படின்னு 7த் புக்கில் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் வந்து 75 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க 10ஆம் வகுப்பு மாணவர்கள். அதில் வெறும் 72 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ அந்த பாஸ் பண்ண சதவீதத்தை கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 75 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 75 பேருமே பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சென்டர் ரிசல்ட்டு, எங்கள் ஸ்கூலில் வந்து சென்டர் ரிசல்ட்டு எல்லாரும் பாஸ் பண்ணி எழுதுன எல்லாருமே பாஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஆமா, அதே மாதிரி தான் இப்போ இங்கே என்ன அப்படின்னா 75 பேர் எழுதியிருக்காங்க. ஆனா பாஸ் பண்ணது 72 பேரு. 3 பேர் ஃபெயில் ஆயி போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்? சதவீதம் குறையும். பெர்சன்டேஜ் வந்து குறையும். அப்ப எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. ரைட். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னதான் எத்தனை பேர் எழுதுனாங்க? 75 பேரு. அந்த 75 அப்படியே போட்டுக்கலாம். ரைட்டா? என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீதம் கண்டுபிடிக்கணும். சதவீதம் நமக்கு தெரியாது. அதனால கண்டுபிடிக்க போற சதவீதம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ரைட்டு. ஈக்குவல் டு நம்ம சதவீதத்தை என்ன பண்ண முடியும்? டைரக்ட்டா என்ன பண்ண முடியும்? பெருக்க முடியாது. அதனால கீழ என்ன பண்றேன், 100ஆல என்ன பண்ணிக்கிறேன், வகுத்துக்கிறேன். ஈக்குவல் டு போட்டு எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? 72 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஈக்குவல் டு போட்டு 72 போட்டுக்கிறேன். ரைட்டா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். அதனால இந்த 100 அங்கிட்டு கொண்டு போறேன். கொண்டு போகும்போது வகுத்தல்ல இருக்குது. அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல போகும். அப்ப இன்ட்டு 100 இன்ட்டு 100. அதுக்கப்புறம் இந்த 75 இந்த பக்கம் எப்படி இருக்கு? பெருக்கல்ல இருக்கு. அதுவும் அங்கிட்டு போகும்போது வகுத்தல் என்ன பண்ணணும்? 75ஆ மாறும். ரைட்டா? ரைட்டு. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 72 இன்ட்டு 100 டிவைடட் பை 75 அப்படின்றது. ரைட்டு. ஸோ இப்போ நம்ம எதால் அடிக்கலாம்னா, ஸோ அந்த 5வது டேபிள் அடித்தோம்னா இங்கே வந்து இது 15 5 75, இங்கே வந்து 25 100. ரைட்டா? ரைட்டு. ஸோ மறுபடியும் 5வது டேபிள் அடித்தோம்னா 3 15, இங்கே வந்து என்னது 4 20. ரைட்டா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணலாம்னா 3வது டேபிள் அடிக்கலாம். அப்போ 3வது டேபிளால் அடித்தோம்னா இங்கே வந்து 1 3 3, இங்கே வந்து 1 3 3, 2 3 6, இங்கே 2, மிச்சம் 1 இருக்குமா, அந்த 1 பக்கத்தில் போடுங்க. அப்போ 12. அப்போ 1 3 3, 2 3 6, 3 9, 4 3 12. அப்போ 24. இப்போ இங்கே என்ன இருக்குது? 24 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ அப்போ 24ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 4 16, 6 மிச்சம் 1, 2 8 9, 96. அப்போ 96% தான் எனது கரெக்டான ஆன்சர். 96% எங்க இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதவீதத்தை பேஸ் பண்ணி என்னெல்லாம் ஷார்ட்கட் இருக்கோ, என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாகவே நம்ம டீச் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கை எடுங்க. புக்கை எடுத்து சதவீதம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 7th 8th புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் இப்போ நான் சொன்ன மாடலை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாடல் வந்து என்ன பண்ண கொஸ்டின் வரும். ஸோ வீடியோவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.